ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது 10th புக்கு சோஷியல் சயின்ஸ். இதை யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தி 19th சென்ச்சுரி. இப்போது இந்த லெசனில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் மார்க் பண்ணியிருக்கேன், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிறதுனால. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் இந்தளோட டாப்பிக்கில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Influence of Western ideas and Christianity in creating a new awakening in 19th century British India. அதே மாதிரி அப்போசிஷன் டு ப்ராக்டிஸ் லைக் சத்தி, ஸ்லேவரி, அன்டச்சபிலிட்டி, சைல்ட் மேரேஜ், அப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் எல்லாமே இல்லை மென்ஷன் ஆகிருக்கும். எந்தெந்த லீடர் எதுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியாசபிக்கல் சொசைட்டி, அலிகர் மூமெண்ட் எதுக்காகனா ரீஜெனரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறத விட வேரியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜோதிபா பூலே அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் கேரளா அண்ட் தமிழ்நாடு. இந்த புக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் அண்டு டாபிக்ஸ் நமக்கு கவர் ஆகுது. இப்போ பாருங்கள், இன்ட்ரடக்ஷனில் எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, த ரிஃபார்ம் மூமெண்ட் ஆஃப் 19th century இன் த ரியாம் ஆஃப் ரிலீஜியன் ஃபால் அண்டர் 2 broad categories ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் லைக் பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ் அண்ட் தி அலிகர் மூமெண்ட். அப்போது 2 வேரியேஷனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டு, அதில் என்னென்ன கொண்டுட்டு வராங்கன்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூமெண்ட். இது ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டில் என்னென்ன கொண்டு வராங்கன்னு பாருங்கள். ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் தி தியோமன் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே யார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன அதில் இருந்துச்சு அப்படிங்கிறது இப்போ பின்னாடி பார்க்கலாம். Challenge the oppressive social structure by Jyotiba Phule in Pune, Narayana Guru and Ayyankali in Kerala, and Ramalinga Adigal, Ayodhidasar of Tamil Nadu. ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த ஊர் தெரியணும். இவங்களாம் எங்கெங்கே என்னென்ன மூமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு 1 மார்க் நமக்கு. ஜோதிபா பூலே பூனே, நாராயண குரு, ஐயன்காளிங்கிறவங்க கேரளா, ராமலிங்க அடிகளாரும் அயோத்திதாசர் பண்டிதரும் தமிழ்நாடு. இப்போது ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட் இன் பெங்கால் என்னென்ன அப்படின்னா, இப்போ ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்ம சமாஜ். இந்த ராம் மோகன் ராய் என்ன பீரியடில் இருந்தார்னு தெரிஞ்சுக்கோங்க. 1772லேருந்து 1833. இதுதான் ஏர்லியர் ரிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை? இந்த ராம் மோகன் ராயை. இவர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வெஸ்டர்ன் ஐடியாஸ் டு இனிஷியேட் ரிஃபார்ம்ஸ். இவருடைய மதத்தங் அப்படின்னு பார்த்தா என்னதுன்னா பெங்காலி. இவர் எதுக்காக இது பண்ணார் அப்படின்னா, அப்போஸ்ட் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமோனிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெரினிஷியஸ் சோஷியல் கஸ்டம்ஸ் இது எல்லாமே இவர் அப்போஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மோனோதீசம் அண்ட் ஆன்டி ஐடலேட்டரி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஐடல் வர்ஷிப்பை இவர் அப்போஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு அட்வொகேட்டட் தி ரைட்ஸ் ஆஃப் விடோ டு ரீமேரி. எப்போ பாருங்கள், இதெல்லாம் 1833 பீரியட்லேயே அதுக்கு முன்னாடியே இதெல்லாமே இவங்க அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. பாலிகாமி என் பண்ணுறதுக்காகவும் இவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சத்திக்கும் அகேன்ஸ்டாக இருந்தார். இவரால் தான் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிக் அபாலிஷன் ஆஃப் சத்தின்றதை பாஸ் பண்ணுறாங்க. எந்த இயரில் அப்படின்னா 1829. ஸோ அப்போ இதுக்கு முன்னுதாரணமாக இருந்தது ராம் மோகன் ராய் அப்படின்னு நமக்கு தெரியணும். எந்த பீரியடில் இதெல்லாம் நிறைய வாட்டி 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு he strongly advocated education. யாருக்குன்னா ஃபார் விமன். he gave his full support for the introduction of English language and Western science in schools and colleges. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 or 2 இல்லை அசர்ஷன் அண்ட் ரீசனிங் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இல்லை ராம்மோகன் ராய் பற்றி நமக்கு ஏதாவது
8 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒரே பாயிண்ட்டாக போட்டு எழுதணும். பாயிண்ட் பை பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இவர் தான் பிரம்ம சமாஜை ஃபவுண்ட் பண்ணுறாரு. என்ன டேட்டில்? 20th August 1828. அதே மாதிரி ஹி ஓப்பன் த டெம்பிள் இன் கல்கத்தா. எந்த இமேஜுமே இல்லாமல். ஸோ இது மெயின் திங். தேர் ஹி லே டவுன் நோ ரிலீஜியன் ஷுட் பி ரிவைல்டு ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்பஷியஸ்லி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அல்யூடட் டு. ஸோ இது கோட்டு. இந்த மாதிரி கோட்ஸ் தான் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு மொத்தமாக கோட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சா ஏதாவது ஒரு 8 மார்க்கில் 15 மார்க்கில் நம்ம கொண்டு வரலாம். தி சமாஜ் forbade idol worship and condemned meaningless religious ceremonies. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவர் அகெயின்ஸ்ட் ஐடல் வர்ஷிப்பு, ரிலீஜியஸ் செரமனி. அதே மாதிரி இந்த சமாஜில் என்ன முக்கியமானதுன்னா லிமிட்டட் டு இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் என்லைட்டட் பெங்காலிஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது அடுத்த லெவலுக்கு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. அதனால தான் இதனுடைய ஒன் ஆஃப் தி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இப்போ ராம்மோகன் ராய் 1833 இறந்துடுறாரு. இப்போ மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வராரு. என்ன பீரியட்னா 1817 1905. இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் போயட் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஃபாதர். இப்போ இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். he laid down 4 articles of faith. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப மஸ்ட்டாக தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? in the beginning there was nothing. the one supreme being alone existed who created the universe. he alone. அப்போ அவர் யாருன்னா இஸ் தி காட் ஆஃப் ட்ரூத். இவர் காட் ஆஃப் ட்ரூத்துங்கிறது இன்ஃபினிட் விஸ்டம், குட்னஸ் அண்ட் பவர், எட்டர்னல், omni present, தி ஒன் விதவுட் செகண்ட். நெக்ஸ்ட், our salvation depends on belief in him and in his worship in this world and the next. Belief consists in loving him and doing his will. ஸோ கடவுள் பற்றி தான் இல்லை மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க. கடவுள்னா யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் யாருன்னா கேஷவ் சந்திரா சென் அண்ட் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். கேஷவ் சந்திரா சென்னுடைய பீரியட் என்னென்னா 1838 84. ஜாயின் தி மூமெண்ட் இன் 1857. 1866 இந்த பிரம்ம சமாஜில் ஒரு ஸ்பிளிட்டு ஏற்படுது. அப்போ கேஷப் என்ன பண்ணுறாருன்னா சமாஜை விட்டு போயிட்டு ஒரு நியூ ஆர்கனைசேஷனை இது பண்ணுறாரு. தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷனை அதுக்கப்புறமா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தில். வேற ஒன்றும் இதில் ரொம்ப முக்கியமாக இல்லை. நெக்ஸ்ட் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ரொம்ப முக்கியமான ஹீரோங்க இவர். இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இவர் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெங்காலில் பிறந்தவங்க பற்றியும் அங்கே இருக்கிற மூமெண்ட்ஸ் பற்றியும் தான். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னுடைய பீரியட் என்ன அப்படின்னா 1820 1891. இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இவருமே எப்படி ராம்மோகன் ராய் எஜுகேஷன் ஃபார் விமனோ, இவர் கேர்ள்ஸோடைய எஜுகேஷனுக்காக அவங்களுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் வர்றதுக்கு உதவி இருக்கார். அவருடைய என்டையர் லைஃப்பை பெட்டர்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோஸ் ஆஃப் தி இந்த சைல்டு விடோஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இதனால தான் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856 வந்ததுக்கு காரணம் இவர் தான் மெயின் ஹீரோ. ஸோ இவரை பற்றி நமக்கு தெரியணும். இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த விமென்ஸ் பற்றி ஏதாவது நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அப்போ இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா எல்லாம் வேல்யூபிள் பாயிண்ட்ஸாக நமக்கு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. அது யூபிஎஸ்சி நம்ம என்சிஆர்டி புக்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா இந்த ஸ்டேட் புக் ஆகட்டும், இந்த பாக்ஸ் இருக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரி, இது இல்லாமல் வித்யாசாகர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பாக்ஸில் கொடுக்குறாங்க. தி ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வாஸ் இன்க்ளூடட் இந்த ஐபிசியில் 1860 எனாக்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஏஜ், அதாவது மேரேஜ் ஏஜ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா தி ஏஜ் ஃபார் மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் 10 years.
அதுக்கப்புறம் 12 and 13 இயர்ஸ், 12 in 1891 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 13 1925 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரார்த்தன சமாஜ். இது எங்கன்னா பாம்பேயில் 1867 ஃபவுண்ட் ஆகுது. இதோடைய ஃபவுண்டர் யாருன்னா ஆத்மரம் பாண்டுரங்க. இவருடைய பீரியடு 1825 1898. இவர் இல்லாமல் இன்னும் 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னா ஆர்சி பந்தார்கர் அண்ட் எம்ஜி ரானடே சொல்லுவாங்க, இல்லை மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விட்டோ ரீமேரேஜ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த டைம்லேயே. அண்ட் டெப்ரெஸ்ட் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு மகாதேவ் கோவிந்த் ரானடே 1842 1901 வரைக்கும் ஃபவுண்டர் ஆஃப் விட்டோ மேரேஜ் அசோசியேஷன். எந்த பீரியட்னா 1861. பூனா சர்வசர்ஜனிக் சபா 1870, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884. இது எல்லாமே யார் ஃபவுண்டர்னா இந்த எம்ஜி ரானடே. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிவைவலிசம் என்னென்னா இப்போ சுவாமி தயானந்தா சரஸ்வதியும் ஆரிய சமாஜம் எந்த பீரியடில் ஃபவுண்ட் ஆகுதுன்னா 1875. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஆரிய சமாஜ் 1875 ஃபவுண்ட் ஆகுது பை சுவாமி தயானந்தா சரஸ்வதி. பீரியடு 1824 83. அவர் ஒரு புக்கு எழுது பண்ணுறாரு, என்னென்னா சத்யார்த்த பிரகாஷ், ரொம்ப முக்கியம். இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் சச் அஸ் சைல்ட் மேரேஜ், ப்ரொகிப்ஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அண்ட் அலர்ஜ் பொல்யூட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல். அப்போல்லாம் ஃபாரின் ட்ராவலே ரொம்ப தீங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. தி பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் எனன்ஷியேட்டட் பை தயானந்தா were strict monotheism, condemnation of idolatry, rejection of Brahman domination of ritual and social practices. He also rejected superstitious beliefs in Hinduism and his cry was go back to Vedas. இந்த